முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் கூடவே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் இருள் சூழாமல் உனக்கு ஒளியை கொடுத்து பிரகாசிக்க செய்து எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தருவதற்காக தான் இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து உன் வீட்டில் கம்பீரமாக உக்காந்துட்டேன் என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். அதாவது இத்தனை நாளாக நீ என் மேலே வச்சிருந்த அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர வந்திருக்கேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இனிமே இருள் சூழாமல் நான் பாதுகாக்க போகிறேன். உன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உனக்கு முன்பாக நான் உன் வாசலுக்குள்ளே வந்து உன்னை வரவேற்பதை நீ புரிஞ்சு கொள்வாயா? நீ வெளியில் செல்லும் போதும் கூட உன்னை வழி அனுப்பி வச்சுட்டு உனக்கு துணையாக உன் கூடவே நான் வருவேன். உன் மனசின் குரலாக நான் இருந்து உன்கிட்ட சொல்வதையெல்லாம் உனக்கு வழிகாட்டி நீ கேட்குற கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பேன். கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் தரமாக நிறைவாக நிறைவேறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனி வெளிப்படையாகவே எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் கைகளில் வெற்றியை ஒப்படைப்பேன் என் செல்வமே. உன்னை நம்பி யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அல்லது நீ அவங்களுக்காக ஏதாவது செய்வேன் நம்பி வரும்போது அவர்களுக்கு மனப்பூர்வமாக உதவி செய். நம்ம உதவி செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு ஒருபோதும் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன் மேலே பொறாமைப்படுபவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த எம்பெருமான் முருகன் உன் கூட இருக்கும்போது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் யார் உன் கூட பேசினாலும் பேசாட்டியும் எந்த விதத்திலும் உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வரவிட மாட்டேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனி எல்லா பிறவிகளிலும் என் பெண் பிள்ளைகள் மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமாக சுமங்கலியாக வாழ போகிறாங்க. என் ஆண் பிள்ளைகள் அழகான வெற்றியோட மகிழ்ச்சியான குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படியும் நான் செய்வேன். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. என்னுடைய எல்லா பிள்ளைகளும் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும், ஜெயிக்கணும், நிம்மதியாக அவங்க கனவை நனவாக்கிக்கிட்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழணும், எந்த குறையும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழணுங்கிறது மட்டும்தான் ஒரு அப்பாவாக என்னுடைய விருப்பமாக இருக்குது. என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என் விருப்பத்தை நானே நிறைவேற்றி கொள்வதற்காக தான் என் அன்பு பிள்ளையான உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் நல்ல எண்ணமும் செயல்களும் உன் விடாமுயற்சியும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும்படி இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்க கிட்ட போய் உன்னை பற்றி புரிய வைக்கணும், நீ நல்ல மனசும் நல்ல குணமும் உள்ள பிள்ளைதாங்கிறத தெரியப்படுத்தணும்னு போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. யார் உன்னை என்ன சொல்லி விமர்சித்தாலும் நீ அதை காதில் வாங்கிக்க வேண்டாமேன்னு செல்வமே. ஏன்னா நீ என்னதான் சொன்னாலும் இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காதுங்கிறது தான் உண்மை. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை காதில் வாங்கிக்காம அதுக்காக கவலைப்படாமல் கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நீ அமைதியாக எதிர்கொள்வதே உனக்கு மிகப்பெரிய பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் இனி எப்போதும் உன் கூடவே இருந்து உன் அன்புக்கும் பக்திக்கும் இணையாக உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. என் மீது பக்தி செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் உனக்கான பிரகாசத்தை தரப்போகிறேன். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் நீயும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. வாழ்க்கையில் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் துன்பமோ கஷ்டமோ பிரச்சனையோ தோல்வியோ வரும்போது அழுகை வரும். ஆனால் தொடர்ந்து கஷ்டமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருந்தால் அழுவதற்கு கூட சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வந்து விடுகிறதல்லவா?
நீயும் இப்படித்தானே இப்போ எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் பார்த்துட்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற என் மனசோட தைரியத்தோட சிரிக்கும் பழக்கத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக உனக்கு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அள்ளி கொடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். நீ யாரை பற்றியும் குறை சொல்லாதே. அடுத்தவங்க யாராவது உன்னை குறை சொன்னால் கூட அந்த விமர்சனங்களை கடந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற வைராகியத்தோட எல்லாவற்றையும் தாண்டி போய்கிட்டே இரு. மனிதர்களை வாழ்க்கையில் அழிக்கக்கூடிய 3 விஷயங்கள் நான் தாங்கிற ஆணவமும், யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணுன்ற பேராசையும், அவன் எப்படி ஜெயிக்கலாம், அவன் எப்படி நல்லா வாழணுன்ற பொறாமையும் தான். உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத. உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு தரேன். உன் வாழ்க்கையில் இருந்து சில விஷயங்களையோ சில மனிதர்களையோ விலக்கி வைக்கிறேன்னா கண்டிப்பாக அது உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும். யார் உன்னை விட்டு விலகி போனாலும், எந்த விஷயம் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ மறுபடியும் அதோட சேர நினைக்காதே. நான் உனக்கு செய்கிறது தான் நல்லது. நீயாகவே எதையாவது இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சின்னா அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையை கொடுக்கும், பாதிப்பை கொடுக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கை முழுவதும் இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் அள்ளி தரப்போகிறேன். அடுத்தடுத்து பல அற்புதங்களை உனக்கு நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் வார்த்தைகளை முழுவதுமாக நம்பு. நீ எனக்குள்ளும் நான் உன் மனசுலையும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் எதையும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக செய்யவும் மாட்டேன், வாக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஆனால் என்னை நம்பி வந்துட்டாங்க, என் மேலே பக்தி வச்சுட்டாங்கன்னா என் பாடுபட்டாவது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருவேன். அப்படிதான் என் மீது நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்திருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்காக வேலை செய்ய வந்திருக்கேன். இனி எதுவுமே தாமதமாகாமல் தள்ளி போகாமல் அனைத்தும் சிறப்பாக சரியாக உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்தாக இருக்க போது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லா மனிதர்களும் அவங்கவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தானே ஆகணும். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் பயப்படாதே. நான் உன் கூட இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மீது அன்பும் அக்கறையும் காட்ட என்னை விட்டா வேறு யார் இருக்காங்க? நீ யாருக்கிட்டையும் வாய் திறந்து உன்னுடைய மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் கூட சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். எல்லா வேதனைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்படும் வேதனைப்படும் உனக்காகவே எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டதா உன் வீட்டுக்கே நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். உன்னை கண் திறந்து பார்த்து கருணை பார்வையை செலுத்திய இந்த முருகன் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் உண்டாகி நீ சந்தோஷமாய் வாழும்படி செய்ய போகிறேன். பயம், கவலை, விரக்தின்னு உன் மனசில் எந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிரு. இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. என் பிள்ளைகள் யாருக்கும் நான் எந்த விதத்திலும் கெட்டதை செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கெட்டதை நினைப்பாளா? அப்படி இருக்கும்போது உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இந்த முருகன் இருக்கும்போது நான் மட்டும் உனக்கு கெட்டதை செஞ்சிருவேனா? இல்லை கெட்டது நடக்க தான் அனுமதிச்சிருவேனா? எப்போதுமே நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். அதனால தான் எல்லா விதமான எதிர்மறையின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பிரச்சனைகள் எனும் சூறாவளியில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவிச்சிட்ட. இப்போது எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு ஏன் ஆசீர்வாதத்தோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நன்மைகள் நடந்து எல்லாமே சிறப்பாக சரியாக உன் வாழ்க்கையை மாற்ற போது நீ ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்புகளையும் இந்த முருகன் உனக்கு கொடுக்க போகிறேன்.
நீ திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதிர்மறையான எண்ணமோ பயமோ சந்தேகமோ இன்றி உன்னுடைய முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும். கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும். நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ செய்த உதவிகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு உனக்கு கெட்டதை நினைக்கக்கூடிய உனக்கு தீமையை செய்யக்கூடிய உறவுகளும் உன்னை நம்பிக்கை வச்சிருந்தும் உன்னை ஏமாத்தின மனிதர்களும் உன் பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு வேஷம் போட்டு நடித்து உன்னை ஏமாத்தின மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போய் அப்புறமா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு தேடி உன்னை நோக்கி வருவாங்க என் செல்வமே. யார் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் இனிமேலாவது நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. சில பேருடைய பிறவி குணமே அப்படிதான். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் பாம்பு எப்படி கொத்துமோ அதே போல் அவர்களுடைய விஷத்தை கக்கிட்டு தான் போவாங்க. இனிமேலாவது அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்தது போதும். உன் வாழ்க்கை உனக்காக கொஞ்சம் வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்காகவே செஞ்சு செஞ்சு மற்றற்ற பல மகிழ்ச்சிகளை தொலைத்து விட்டாய். இனிமேலாவது ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சி நிறைஞ்சதா மனம் நிறைவானதா இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ என்னை உன்னிடம் முழுமையாக ஒப்படைத்த பிறகு உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இனிமே ஒரு நொடி கூட இந்த முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாறு. என்னையே கதின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று அதை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதால தான் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்வமே. இனிமே எல்லாத்தையும் உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்து நீ ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு வாழும்படி செய்ய போகிறேன். நீ நினைத்ததெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும். அனைத்தையும் இந்த பாலமுருகன் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். அன்போடு முருகான் என நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன். உன் வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிற இந்த முருகன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உனக்கு நல்ல வகையில் நிறைவேற்றி நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. வேலோடும் மயிலோடும் உன்னை காத்து நிற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் உன்கிட்ட பல பேரும் பல விஷயங்களை சொல்லி உன்னை குழப்ப முயற்சி செய்யலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் எதையும் போட்டு மனசை குழப்பிக்காம நீ எப்போதும் தெளிவாக இரு. எதிலும் அதிகமாக ஈடுபடாமல் உனக்கு எது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தயாராகு. நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் முன்னேற்றம் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறு. உன் குழப்பத்தை தீர்த்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இப்போது காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உன் லட்சியத்தில் எல்லாம் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து நீ மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே விட்டுவிடு. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் மனசில் தூக்கி சுமக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கான நல் வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விளையாட்டா நீ பேசுறது, சாதாரணமாக விளையாட்டுக்காக நீ கேலி பண்ணுறது கூட மற்றவங்க மனசை நோகடிக்குதுன்னா நீ அந்த வார்த்தைகளை விளையாட்டாக கூட பேச வேண்டாம். யாரையும் கேலி செய்வதோ யாரையும் கிண்டல் பண்ணுவதோ விளையாட்டாக அவர்கள் மனசை நோகடிப்பதோ தவறுன்றதை புரிஞ்சுக்கோ. என் அருளால் கண்டிப்பாக உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ வெற்றி பெறும் சூழ்நிலையை நான் உருவாக்கி தர்றேன். உன் கண்ணீர் அனைத்தையும் தீர்வாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன். துன்பத்திலேயே இருந்த உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து இனிமே உனக்கு நல்ல காலம் பிறக்கும்படி செய்ய போகிறேன். நீயும்
உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில் கழுத்து, இடுப்பு, முதுகுன்னு அங்கங்கே சில பிரச்சனைகள் வராமல் கொஞ்சம் உனக்காக நேரம் ஒதுக்கி நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்வது தப்பில்லை அல்லவா? உன் உடம்பை இப்போ இந்த வயசில் நீ எப்படி பார்த்துக்கிறியோ வயசானதுக்கப்புறம் உன் உடம்பு அப்படி உன்னை நல்லா பார்த்துக்கும். இந்த வயசில் உன் உடம்பை நீ அலட்சியப்படுத்தினா, உன் மனசில் எப்போதும் சோகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சோர்வாக இருந்தினா, வயசு ஆக ஆக உடம்பும் மனசும் சேர்ந்து உன்னை ரொம்ப ஒரு வழி பண்ணி படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் சில பயிற்சிகளின் மூலமாக உடம்பையும் மனசையும் நீ ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு முன்னேற்றம் அடைவதற்கான வேலைகளில் முழு கவனம் செலுத்து. இந்த முருகனும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன்.